இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 25. வினோதினி வீட்டு வாசலில் கார் வந்து நிற்க கண்ணனின் அப்பா, அம்மா, கோமலவள்ளி மூவரும் அவர்களை வரவேற்க சென்றனர். பட்டு வேஷ்டி பளபளக்க நெற்றியில் சந்தன பொட்டுடன் ஆண்களுக்கே உரிய மிடுக்கான தோற்றத்துடன் வந்திறங்கினான் வினோத். அவனைத் தொடர்ந்து ரத்னவேல், பார்வதி, கலைவாணி வந்தனர். அடுத்த காரில் காவ்யா, கணேஷ், லட்சுமி, விக்னேஸ்வரி வந்திறங்கினர். அனைவரையும் உள்ளே அழைத்து பெண்கள் அவர்களை உபசரிக்க கண்ணனும் அவனின் அப்பாவும் ரத்னவேலுடன் பேசிக்கொண்டிருந்தனர். பார்வதி அம்மாள் பெண்ணை அழைத்து வர சொல்ல காவ்யா, லட்சுமி, கணேஷ் மூவரும் வினோதினியின் வரவிற்காக காத்திருந்தனர். வினோதினியை பார்க்க அவளின் அறைக்கு சென்றவள் அவளிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் விக்னேஸ்வரி. எவ்வளோ வளர்ந்துட்ட விக்கி, எனக்கு அடையாளமே தெரியல, எப்படி இருக்கடா, நல்லா படிக்கிறியா என்று கேட்டாள் வினோதினி. நான் நல்லா இருக்கேன் அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா என்று பேசிக்கொண்டிருக்க காவ்யா வேண்டா வெறுப்பாக உள்ளே வந்தாள். பார்வதி பெண்ணை அழைச்சிட்டு வாங்க என்று சொன்னவர், காவ்யா எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்க, அவள் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, நீயே போய் அவளை அழைச்சிட்டு வா என்றதும் வேறு வழி இல்லாமல் புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றாள் காவ்யா. கண்ணன் அவளை முறைக்க அவளும் பதிலுக்கு அவனை முறைத்தவள் உள்ளே சென்று, ஏ வினோ, கிளம்பிட்டியா? எழுந்து வா, உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வா கவியா, உட்கார். நான் உட்கார வரல, சொல்கிறது காதில் வில்லையா, எழுந்து வா என்று சிடுசிடுத்தாள் காவ்யா. காவ்யா, அவள் உனக்கு அண்ணியா வரப்போறவ, அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டாள் ஸ்ருதி. அக்கா, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க. காவ்யா, வாயை மூடு, இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அடித்து பல்ல கழட்டிடுவேன். உன்னை விட வயசு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா என்று சத்தம் போட்டாள் வினோதினி. ஏய், என்னடி திமிரா, ஓவராக பேசுகிற? எனக்கு அண்ணியா வரப்போகிற திமிரில் ஆடுறியா? நல்லா கேட்டுக்கோ வினோ, எங்கள் அண்ணா உன்னை விரும்புறதால தலையெழுத்தேன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை அதிகாரம் செய்யலாம் அப்படின்னெல்லாம் நினைக்காத, அது நடக்கவே நடக்காது என்று ஆங்காரத்துடன் கூறினாள் காவ்யா. கண்ணன் காவ்யா உள்ளே வந்தவுடனே வந்தவன், ஆமாம், இந்த அம்மா பெரிய மகாராணி, இவங்களை அதிகாரம் செய்ய எங்கள் வீட்டு பொண்ணு அங்கே வரப்போறா. ஆளையும் மூஞ்சியும் பாரு, இதெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே திருந்தாது என்றான். கண்ணா, நீ அமைதியாக இருடா, இவள் இத்தனை நாள் பண்ண எல்லாத்துக்கும் நான் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன், இனி அதுக்கு அவசியம் இல்லை. என்னடி, எங்கள் அண்ணனை மயக்கி உன் வலையில் விழ வச்சுட்டேங்கிற திமிரில் பேசுறியா என்று அடுத்த நொடி தன் கண்ணம் எரிய கண்களில் பூச்சி பறக்க கீழே விழுந்தாள் காவ்யா. லட்சுமி உள்ளே வந்தவர் காவ்யாவை வினோதினி அரைஞ்சதை பார்த்தவள் இதை பெரிதுபடுத்தி இந்த திருமணத்தை நிறுத்த நினைத்தார். அட கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? எல்லாரும் இங்கே ஓடி வாங்களேன், அண்ணா நம்ம வீட்டு பெண்ணை இந்த செனப்பண்ணி அடிச்சிட்டாளே என்று சத்தம் போட, அடச்சே, வாயை மூடுங்க, பெரிய மனுஷின்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்ற கண்ணன், என்ன சொன்னீங்க, செனப்பண்ணியா? உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை, முதல்ல வெளியே போங்க என்று கத்தினான். டேய், என்னடா பெரிய இவன் மாதிரி பேசுகிற? எங்கள் வீட்டு பெண்ணை அவள் அடிப்பா, நான் எதுவும் சொல்லக்கூடாதா? சீறினார் லட்சுமி. உங்கள் வீட்டு பொண்ணை ஒழுங்காக பேசினா அவளை எதுக்கு அடிக்க போகிறா? விக்கி, உங்கள் அம்மாவை முதல்ல இங்கேருந்து அழைச்சிட்டு போமா என்றான் கண்ணன். அம்மா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் அமைதியாக இரு என்று கத்தினாள் விக்னேஸ்வரி. விக்கி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருடி என்ற லட்சுமி. என்னடா என்ன, அவளுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுற? நீ யாருடா அவளுக்கு சப்போர்ட் பண்ண? பார்க்குறதுக்கு இப்படி இருந்துட்டு எத்தனை பேரை தான் வளைச்சி போடுவாளோ தெரியலை, இவளெல்லாம் என்ன ஜென்மமோ முகசுளிப்புடன் கூறினாள் லட்சுமி. லட்சுமி பேசியதை கேட்டு வினோதினி, கண்ணன், ஸ்ருதி அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். விக்னேஸ்வரிக்கும் அதிர்ச்சி தான். ஆனாலும், அம்மா போது நிறுத்து, இதுக்கு மேலே எதுவும் பேசாத, என்ன வார்த்தை பேசுகிற? நீ எல்லாம் ஒரு பெண்ணா?
அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கும் உறவு உனக்கு தெரியாதா? நீயும் ஒரு பெண் பிள்ளையை பெற்று வச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். அக்கா, சாரிக்கா, எங்கள் அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அவங்க புத்தி கெட்டத்தனமாக இப்படி பேசிட்டாங்க என்று வினோதினியிடம் கெஞ்சி கொண்டிருக்க, அவளோ கண்களில் கண்ணீர் வலிய அப்படியே நின்று கொண்டிருந்தாள். லட்சுமி இப்படி பேசுவார் என்று எதிர்பாராத கண்ணன் பிறகு அதிலிருந்து மீண்டவன், அடச்ச, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என்று கொதித்தெழுந்தான். ஆமாண்டா ஆமாம், நீங்கள் 2 பேரும் அடிக்கிற கூத்துக்கு நான் இங்கிருந்து அதை பார்த்துட்டா இருப்பேன். என் பெண்ணையே என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேச வச்சிட்டிங்களே, உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன். காவியா, வா நம்ம போகலாம் என்று வெட்டுக்கூச்சல் போட்டார் லட்சுமி. கண்ணன் வினோதினியை மாற்றி மாற்றி பார்த்த காவியாவின் மனம் வேதனை அடைய என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து நகர இருந்தவளை தடுத்த கண்ணன், நில்லு காவியா, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எங்கள் 2 பேர் உறவு உனக்கு தெரிந்தும் எப்போ நீ உங்கள் அத்தை பேசுவதை கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்தியோ அதோட எனக்கு உன் மேலே இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. உன் மனதில் இருக்கிறது எதுவும் நடக்காது, சொல்கிறது புரியுதா? எதுவுமே நடக்காது என்று அழுத்தி சொல்ல காவியா சிலையென நின்றாள். சத்தம் கேட்டு உள்ளே வந்த நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கோமலவள்ளி அதிர்ச்சியில் நிற்க, என்ன உள்ளே போனவங்க யாருமே வெளியே வரவில்லையே என்று பார்வதியும் கலைவாணியும் உள்ளே வந்தவர்கள். பார்வதி தன் மகள் லட்சுமி பேசிய அனைத்தையும் கேட்டவர். அவரை வெளியே இழுத்து வந்து அனைவர் முன்னிலையிலும் தாடையில் மாற்றி மாற்றி அடிக்க வினோத், கணேஷ் இருவரும் அவரை தடுத்தனர். என்ன நடந்தது என்று ரத்னவேல் கேட்க கலைவாணி வேறு வழி இல்லாமல் நடந்த அனைத்தையும் சொன்னார். கண்ணனின் அப்பாவும் அம்மாவும் அதில் கொதித்து எழுந்தனர். என்ன ஜென்மம் நீங்கள்? இனி ஒரு தடவை என் பிள்ளையை இப்படி தவறாக பேசுனீங்க, மரியாதை கெட்டுடும் என்ற கண்ணனின் அம்மா சாந்தி சத்தம் போட்டார். கண்ணனின் அப்பா சண்முகம், ரத்னம் சார், என் பையனும் வினோதினியும் தாயா பிள்ளையா பழகிறாங்க, அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் உங்கள் தங்கச்சி இப்படி பேசுகிறது சரியில்லை. இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்க இருக்கிற இடத்துல எங்கள் பொண்ணை கட்டி கொடுக்க எங்களுக்கு தயக்கமாக இருக்குது. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்று அந்த வீட்டில் எங்கள் வீட்டு பொண்ணு வாழணும், இல்லை உங்கள் தங்கச்சி இருக்கணும். யார் உங்களுக்கு முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றதும் அதுவரை தன் அத்தை செய்த காரியத்தை நினைத்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த வினோத், அங்கிள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனி எங்கள் வீட்டில் இந்த அம்மா இருக்க மாட்டாங்க, என்னோட மனைவி மட்டும்தான் இருப்பாள். அப்பா, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் தங்கச்சி முக்கியமா, முடிவு பண்ணிக்கோங்க என்றான். ரத்னவேல் தன் தங்கையிடம் வந்தவர். லட்சுமி எதிர்பாராத நேரம் அவரும் அவரை ஓங்கி அறைந்தார். லட்சுமி அண்ணா என்று கத்த, அடைச்ச, வாய மூடு, உனக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். நீ என்ன பொண்ணா இல்லை ராட்சசியா? உனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அவ கூட வேற யாராவது சம்மந்தப்படுத்தி பேசினா நீ சும்மா இருப்பியா என்று சீறினார். அண்ணா, நீங்கள் என் பெண்ணை இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று மீண்டும் லட்சுமி சத்தமாக பேச, என்ன லட்சுமி, கோபம் வருதா? உனக்கு உன் பெண் மீது எவ்வளவு அக்கறை. விக்னேஸ்வரியும் என் பொண்ணு தான், ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வந்தா? வினோதினி அம்மாவோட நிலைமையை நினச்சிப்பாரு. வீட்டுக்கு போன உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்துவது தான் முதல் வேலை என்றார் ரத்னவேல். கணேஷ் அதுவரை நடப்பதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தன் அத்தை பேசியது அதிகப்படிதான் என்று தோன்ற, அத்தை, நீங்கள் இதுவரை எவ்வளோ பேசியிருக்கீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசினது ரொம்ப தவறு. ஒரு பெண் பிள்ளையோட நடத்தையை நீங்கள் எப்படி கேவலப்படுத்தலாம்? ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க என்று கேட்டான். கணேஷ் பேசியதை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க விக்னேஸ்வரி, மாமா, உங்களை திருமணம் செய்வது நினைத்து எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சொல்கிறேன், எங்கள் அம்மா கூட தயவு செய்து சேராதீங்க. அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் மேலும் மேலும் உங்கள் நல்ல குணத்தை இழந்துருவீங்க என்றவள் ரத்னத்திடம், மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போன உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் என்று கண்கலங்கியவளை பார்த்து அனைவரின் மனமும் வேதனை அடைந்தது. கோமலவள்ளி அங்கு நடந்ததை பார்த்து மயங்கி விழ ஸ்ருதி அவரை பரிசோதித்தவள் அதிர்ச்சி மயக்கம்தான் என்று அவரை ஓய்வெடுக்க வைத்தாள். வினோத் வினோதினியை எப்படி எதிர்கொள்வது என்று தயங்கி நிற்க ரத்னவேல், என்னடா, எதுக்காக இப்படி நிற்கிற? போய் அவளை சமாதானப்படுத்து. உங்கள் அத்தை பேசின பேச்சை கேட்டு நமக்கே இப்படி இருக்கே, அந்த பெண்ணோட மனசு எவ்வளோ பாடுபடும் என்றதும் கலைவாணி, ஆமாண்டா, பாவம், பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா, போடா சமாதானப்படுத்து என்றதும் வினோத் தன்னவளை காண அறைக்கு சென்றாள். கண்ணனும் ஸ்ருதியும் அவளை சமாதானம் செய்து கொண்டிருக்க, வேண்டாம் கண்ணா, இனி என்னால் முடியாதுடா,
எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த அம்மா இப்போவே இப்படி பேசுகிறாங்களே, எனக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் அதையே காரணமாக வைத்து நம்ம உறவை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. நீ எனக்கு நண்பன் மட்டும் இல்லைடா, அப்பாவா சகோதரனாக இருந்திருக்க. நம்ம உறவை இப்படி கேவலப்படுத்திட்டாங்களேடா, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுறேன். கண்ணா, என்னால் உனக்கு அவமானம் வேண்டாம் என்று அழுதவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருவரும் வெளுத்து கொண்டிருந்தனர். வினோத் அவர்களை வெளியேறச் சொல்லியவன் வினோதினியின் பக்கத்தில் அமர்ந்து அவளின் தலையை வருட, கண்ணா, இதுக்கு மேலே என்னை வற்புறுத்தாத, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், விடுடா என்று நிமிர்ந்து பார்த்தவள் அங்கே வினோத்தை பார்த்ததும், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? தயவு செய்து வெளியே போங்க. வினோ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. என்ன கேட்கணும் வினோத்? என்ன கேட்கணும் சொல்லுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். வினோத், புரிஞ்சுக்கோங்க. நான் உயிரோடு நிற்கிறனே தவிர உள்ளுக்குள்ளே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க உங்கள் அத்தை? வேண்டாம் வினோத், இந்த கல்யாணம் வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் அதையே கூறிக்கொண்டிருக்க அவளின் இதழோடு இதழ் அணைத்தவன் பல வண்ண தூரிகைகள் கலந்து கவிபாட பெண்ணவளும் அவனிடமிருந்து திமிர முயற்சி செய்து ஆடவனின் அடக்குமுறையில் அவனும் துவண்டு போக கண்களில் கண்ணீர் வெளியேற எதுவும் செய்ய முடியாதவளானாள். வினோத் சிறிது நேரத்தில் அவளை விடுவித்தவன் பூஜை அறை அழைத்து சென்றான். அனைவரும் என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு பார்க்க அவன் செய்த காரியத்தில் கண்கள் கலங்கி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தாள் பெண்ணவள்.